அவங்க கிட்ட பார்வதி கிட்ட சொன்னேன், ஏதோ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. சாப்பிட மாட்டீங்களா, உங்களை பார்த்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு இயல்பா ஒன்று சொல்லிட்டேன். அவங்க டக்குன்னு என்ன பார்த்துட்டு, அது எப்படி ஒருத்தவங்களை மூஞ்சியை பார்த்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னாங்க. இருக்குன்னு ஆனா அதை நீங்க பொலிட்டிக்கலி யோசிச்சீங்கன்னா அது தப்பு தான். அந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல எது பேசணும் எது அப்புறம் நான் யோசிக்கிறேன், கரெக்ட், எப்படி நமக்கு இது வந்துச்சு, இந்த விஷயம் நம்ம எப்படி பேசணும், நம்ம இது சொல்லியிருக்க கூடாது தானே, ஒருத்தவங்களை வச்சு இவங்க இதை சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்ற அவங்க இதெல்லாம் எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்ன அவங்க வந்து ஒரு இடத்துல நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஆர்த்தடாக்ஸ்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. ஆர்த்தடாக்ஸ்னா என்ன மீனிங், என்ன சொல்ல வராங்க இவங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் நான்வெஜ் சாப்பிட நான் அது அடுத்து எதாச்சும் கேட்குறேன், ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, என்ன காரணம் வேணா சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து ஒரு நான் இந்த சமூகத்துல இருந்து வரேன் அதனால என்ன அப்படி சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிற ஒருத்தவங்க பெரியாரிஸ்ட்னா என்ன, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அப்போ என்னால உயிரோட நான் என்னன்னு யோசிக்கவும் முடியாது. என் பொண்ணுங்களுக்கு இன்னும் கூட நான் எது அம்மா என்ன அப்பா என்ன அதுக்குள்ள போனது கூட கிடையாது, தேவையும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க படிச்சு சோசியலி அரசியல் தெரிஞ்சுக்க வரும்போது இது தேவைப்படும் போது அது வந்துக்கிட்டோம். இப்போ நாம யார் தெரியுமா, நம்ம எந்த அப்படி ஒண்ணு வேணாம், நம்ம ஏன் இதை பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம இந்த ஃபேமிலில இருந்து வரோம், அது எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. ஸோ அந்த விஷயம் என்னடா அப்படி சொல்றாங்க. பெண்ணியம் பேசுற ஒருத்தவங்க நான் யார் தெரியுமா, பெண்ணியம் பேசிட்டு இன்னொரு பொண்ணுங்களை வேற வேற வார்த்தைகள் சொல்லி திட்டுறது. பெண்ணியம்னா என்ன, நீ பெண்ணா நில்லு, எந்த பொண்ணையும் எங்கேயும் இறக்கிடாதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. நீ தப்பு பண்ற சரி பண்றேன்னு சொல்றது வேற, ஒரு பொண்ணா ஒரு பொண்ணு பண்ற வேலையோ இல்ல வேற ஒரு பேர் வச்சோ அந்த பொண்ணை நீ அசிங்கப்படுத்துறது பெண்ணியத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையா. அப்புறம்